Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு காவல்துறை சொல்றதா இல்ல நம்மளுடைய நேரம் சொல்றதா எனக்கு தெரியல. ஆரம்ப காலத்தில் நாடகத்துறையில் நடித்து வந்த மணிமேகலை பின்னர் சினிமாவில் நுழைந்து ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். நண்பன் திரைப்படத்தில் ஜீவாவின் அம்மாவாகவும், வடசென்னை மற்றும் அசுரன் படங்களில் தனுஷின் அம்மாவாகவும் நடித்து பலராலும் அறியப்பட்டவர் மணிமேகலை. சென்னை வில்லிவாக்கத்தில் வசித்து வரும் இவர் தற்போது ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பகுதி நேரமாக பாட்டு சொல்லிக் கொடுத்து வருகிறார். மணிமேகலை தான் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை வைத்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மாத தவணை முறையில் சுசுகி பலினோ கார் ஒன்றை வாங்கியுள்ளார். கார் ஓட்ட தெரிந்த தனது மகன் கண்ணன் மூலம் படப்பிடிப்பு தளங்களுக்கு மணிமேகலை அந்த காரில் சென்று வந்துள்ளார். நான் 2023 ஒரு பனியனோன்னு சொல்லிட்டு கார் வாங்கினேன். அந்த கார் என் பையன் தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு ஓட்ட தெரியாது. அவனை என்னை போக்குவரத்துக்காக அவன் என் பள்ளியில் தான். கடந்த 2023ஆம் ஆண்டு கண்ணனின் நண்பரான ரத்தினவேல் என்பவர் கண்ணனிடமிருந்து அவசர தேவையாக 6 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. உடனே திருப்பி தருவதாக கூறிய ரத்தினவேல் பணத்தை தராமல் இழுத்தடித்ததாக சொல்லப்படுகிறது. என் பையனுக்கு பாண்டியன் சொல்லிட்டு ஒரு நபர் பணம் கொடுக்க வேண்டியது, ஒரு 6 லட்சம் 7 லட்சம். ஸோ அவனை நான் இங்கே தரேன் அங்கே தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவனை தஞ்சாவூருக்கு கூப்பிட்டுருக்கான். காரை எடுத்துட்டு வந்துரு, நான் உடனே பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் தஞ்சாவூரில் பெரிய வேலை ஒன்று முடிந்துவிட்டது, பணத்தை வாங்க நீ உடனே உனது காரில் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு வா என ரத்தினவேல் கண்ணனை வரவழைத்துள்ளார். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தென்றல் லாட்ஜிற்கு கண்ணன் ரத்தினவேலை பார்க்க சென்றுள்ளார். அங்கு சென்றதும் கண்ணனிடம், உனக்கு மும்பைக்கு விமான டிக்கெட் போட்டுள்ளேன், எனது நண்பரோடு சென்று பணத்தை வாங்கிக் கொள் என கூறி மும்பைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது லாட்ஜ் வெளியே நின்ற கண்ணனின் காரை ரத்தினவேல் தனது நண்பர் மாதவன் என்பவர் மூலம் தஞ்சாவூரில் உள்ள ராஜா என்பவரிடம் அடமானம் வைத்து 5 லட்சம் பணம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. எங்க அம்மா பேர்ல இருக்க பலினோ காரை நான் தான் யூஸ் பண்ணின்னு இருந்தேன். என்னோட அந்த காரை பாண்டியன் என்னும் நபர் எனக்கு ஒரு 5-6 லட்ச ரூபா தரணும். சரிங்களா? ரொம்ப நாளா அவரை காணலை. அதுக்கத்தான் அவர் தேடி அவரை கண்டுபிடிச்சி காசு கேட்க போனா, இந்த மாதிரி நீ கார் எடுத்துன்னு வா, நம்ம தஞ்சாவூர் போகிறோம், தஞ்சாவூரில் ஒரு வேலை ஒன்று முடியுது, முடிஞ்ச உடனே உனக்கு காசு அப்படியே கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னாரு. அங்கே போனதுக்கு அங்கேருந்து நீ பாம்பே போனோம், பின்னாடி நாங்களும் வரோம், சரியா? அப்படி பாம்பேல ஒரு வேலை ஒன்று முடியுது, உனக்கான காசை அங்கே செட்டில் பண்ணுவாங்க, நீ அப்படியே எடுத்துன்னு தஞ்சாவூர் கார் எடுத்துன்னு சென்னைக்கு போய் அப்படின்னு சொல்லி தான் என்னை பாம்பே அனுப்பிச்சு விட்டாரு. கடைசியில் பாம்பேக்கு போய்ட்டு என்னை சென்னையிலேருந்து எடுத்துன்னு இறக்கி விட்டுட்டு, சரியா, தஞ்சாவூரில் காசு ரெடி ஆனவன சொல்கிறேன், நீ கார் எடுத்துன்னு போ அப்படின்னாங்க. அடுத்த நாளே மும்பைக்கு புறப்பட்டு சென்ற ரத்தினவேல் இன்னும் பிசினஸ் முடியவில்லை, பணத்தை பின்னர் தருவதாக கூறி கண்ணனை சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் கண்ணன் தனது காரை எடுக்க தஞ்சாவூர் சென்ற போதுதான் கார் அடமானம் வைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. அதுக்கடுத்தது கார்ல இருக்க ஜிபிஎஸ் பார்த்து நான் காரை போய் பார்த்தா, அந்த காரை பாண்டியனும் மாதவனும் சேர்ந்து ராஜா கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் போட்டிருக்காங்க. இது குறித்து கண்ணன் தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது 4 மாதங்களாகியும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும், பின்னர் மணிமேகலை நேரில் சென்று புகார் கொடுத்த பின்புதான் போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக மணிமேகலை தெரிவித்துள்ளார். தயவு செஞ்சு இந்த பதிவு பார்த்து இந்த காவல்துறை நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு காரை மீட்டு கொடுங்க. நீங்க திருடனை பிடிக்காம போங்க, அது எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு எங்க கார் வந்தாகணும். அதுதான் காவல்துறைய ரொம்ப நன்றியோட தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். தனது மகன் கண்ணன் கார் இருக்கும் இடத்தையும் கார் வைத்திருப்பவரையும் போலீசாரிடம் பிடித்து கொடுத்தும் போலீசார் தாங்கள் பார்த்துக் கொள்வதாக கூறி அவர்களை விட்டுவிட்டதாக மணிமேகலை குற்றம் சாட்டியுள்ளார். எங்க பையன் கண்டுபிடிச்சு அதோட போட்டோலாம் இருக்குது, போட்டோலாம் எடுத்து காட்டுடா, எங்க இருக்கு, எங்க மூவிங்ல இருக்கு காமி. ராஜா வீட்டு முன்னாடி போட்டோஸ் இருக்கு, அந்த போட்டோ காமிக்கிறேன் எந்த வீட்டு முன்னாடி இருக்குதுன்னு. காரை பாதி தூரம் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் முடியலன்றாங்க. நாங்க அவன் ராஜா என்ன சொன்னான்னு தெரியாது சார், நாங்க காசு கொடுத்துட்டோம் சார். ஆமா, ராஜா பாண்டியனுக்கு மாதவனுக்கு பாண்டியனுக்கும். அதனால காசு வரட்டும், நான் காரை கொடுக்கணும். யார் வீட்டுக்கார எவன் வச்சுன்னு இருக்கிறது? 1 வருடத்திற்கு மேலாகியும் காரை இன்னும் போலீசார் மீட்டு தரவில்லை எனவும், பயன்படுத்தாத காரிற்கு மாதம் 10,000 ரூபாயை தவணை முறையில் கட்டி வருவதாகவும் மணிமேகலை வேதனையோடு குறிப்பிட்டுள்ளார்.
இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் காவல்துறை தனது காரை மீட்டுத் தர வேண்டுமெனவும் கோரிக்கை வைத்துள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.